பிரைஸ் தி லார்ட். எனக்கு வந்து 4வது வார்த்தை என்னன்னா, மத்தேயு 27:46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். எனக்கு இந்த வார்த்தையை வந்து எடுக்கும்போது எனக்கு சடனாக எனக்கு வந்து அந்த வார்த்தையை எடுத்த உடனே எனக்கு வந்து மைண்டில் வந்து ஆடுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த ஆடுகள்ங்கிற வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த ரிலேட்டட் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அதனால் நான் வந்து அதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வேறு எதுவுமே எனக்கு வந்து மனசில் தோணவே இல்லை. எனக்கு இது எங்கே ஏதாவது பிரசங்கம் கேட்டாலும் நான் ஏதாவது பாட்டு கேட்டாலும் எனக்கு இந்த ஒரு ஆடுகள்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து எனக்கு தெரியல அது ரிலேட்டடாக இருக்குமான்னு. நான் வந்து நம்ம வந்து ஆடுகளை பற்றி தியானிக்கலாம். இப்போது ஏசப்பாவுக்கு வந்து நம்ம ஆதியாகமத்தில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆடுகள், இந்த மேய்ப்பன், இதெல்லாம் ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, இப்போது ஆடுகள்ங்கிறது ஒரு மந்தையாக இருக்கும். அந்த ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். ஏன்னா இந்த 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து வேறு. இந்த ஆடுகள் வந்து நிறைய வழி தப்பி போகும். அப்போ இந்த ஆடுகள் எல்லாத்தையுமே வழி நடத்தணும்னா ஒரு மேய்ப்பன் தேவை. இப்போது பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா ஒவ்வொருத்தங்களாம் நிறைய வெயிட் பண்ண வைப்பாங்க. அதில் வந்து தாவீது, மோசே இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து ஏசப்பா வந்து இப்போ மோசே எடுத்துக்கிட்டால் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருப்பான். தாவீது எடுத்துக்கிட்டாலும் அவன் வந்து எப்படின்னா ஆடுகளை வந்து வனாந்தரத்தில் வந்து மேய்ச்சிட்டு இருப்பான். என்னென்னா இந்த ஆடு மேய்க்கும் போது அவங்க வந்து நிறைய கற்றுக்கிடுவாங்க. அவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த ஆடுகள் கூடயே பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து வழி நடத்துறது, அது வந்து எங்கே போகணும், அது வந்து எங்கே போகக்கூடாது, அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை. ஏன்னா எப்படி மேய்ப்பர்கள் எப்படின்னா அது வந்து நல்ல மேய்ச்சல் எங்கே இருக்குதோ, எங்கே நல்ல தண்ணி இருக்குதோ அங்கே தான் அதை வந்து கொண்டு போவாங்க. இப்படி தான் ஏசப்பா வந்து நம்மளே வந்து வழி நடத்துகிறாங்க. என்னென்னா இப்போ நம்மளாம் ஆடுகள், ஏசப்பா நம்மளை வந்து ஆடுகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆடுகளுக்கு வந்து மேய்ப்பனுடைய சத்தம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ட்ராக் மாறி போகும்போது அந்த மேய்ப்பனுடைய சத்தம் வந்து இப்போ மேய்ப்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு சவுண்டு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த சவுண்டை வச்சு கூப்பிடும்போது அந்த ட்ராக் மாறிட்டு இருக்க அந்த ஆடு வந்து பழையபடி அந்த கரெக்டான ட்ராக்குக்கு வந்து வரும். இப்படி தான் அந்த ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இப்போது ஆதியாகமத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆடுகள். ஏசப்பா வந்து மேய்ப்பனாக இருந்தால் அவங்களோட சத்தம் மூலமாக மட்டும் நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட உருவத்தையோ எதையுமே நம்மக்கிட்ட காமிக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த சத்தம் மட்டும் ஜனங்களை வந்து வழி நடத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஜனங்கள் வந்து இந்த ஆடுகள் மாதிரி தான் கரெக்டான ட்ராக்ல திடீர்னு போகிறாங்க, அதுக்கப்புறம் வழி மாறிடுறாங்க. அதனால் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு மேய்ப்பர்களாக அனுப்புகிறாங்க. அப்போது அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அவங்கள வந்து அனுப்புனாலும் கொஞ்ச நேரம் அந்த கரெக்டான ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. பழையபடி அதே பாவங்கள், பழையபடி அதே ஏசப்பா இதெல்லாம் விட சொன்னாங்களோ அது எல்லாமே மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய ஆடுகள் அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆடுகள் வந்து அவருடைய சத்தத்துக்கு வந்து கீழ்ப்படியாமல் அவரை வந்து நிராகரிக்கிறாங்க. அப்போ ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து இனிமேல் வந்து நான் வந்து என்னோட மகிமையை விட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு, இனிமேல் நான் என்னை வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு குமாரனா இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படுறாங்க. இப்போ குமாரனா இருந்து வெளிப்படுறாங்க. 30 வருஷம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மறைஞ்சிருந்து இந்த ஜனங்கள் படுற கஷ்டங்கள், அதாவது அந்த ஆடுகள், அவர் வந்து ஆடுகளோட ஸ்தானத்தில் இப்போ இருக்கார். அந்த ஆடுகளுக்கு வந்து உலக பிரகாரமாக வருகிற காரியங்கள், அப்போ அவர்களுக்கு என்ன சோதனைகள்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு 30 வருஷமாக இருந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கடவுளாக இருந்தார், இவங்க வந்து ஆடுகளாக இருந்தாங்க. இப்போ இவரும் ஆடாக மாறி அவங்களுக்கு வரைக்கிற அந்த போராட்டங்கள், அவர்களுக்கு வரைக்கிற எல்லாத்தையுமே அவரும் பார்க்குறாரு. அப்புறம் அந்த 30 வருஷம் கழித்து அவர் வந்து ஒரு ஊழியத்தை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊழியத்தை அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவரோட ஜனங்களை பார்க்குறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருமே எப்படின்னா மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதை பார்த்தா ஏசப்பா வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. என் ஜனங்கள் வந்து இப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ அவர் வந்து பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பைபிளில் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ரத்தம் வந்து சிந்தியே ஆகணும். பழைய ஏற்பாடில் ஒவ்வொரு பலி இருக்குது. இப்போ சமாதான பலி இருக்குது, குற்ற நிவாரண பலி, அப்புறம் வந்து சர்வாங்க தகன பலி, அதுக்கப்புறம் வந்து பாவ நிவாரண பலி, போஜன பலி, இப்படி நிறைய பலி இருக்கும். ஒவ்வொரு பலிக்குமே ஒவ்வொரு பிரமாணம் இருக்கும். இந்த பலி எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா
குற்ற நிவாரண பலி வந்து ரொம்ப பரிசுத்தமானது. அது வந்து லேவியராகமம் 8ல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குற்ற நிவாரண பலி வந்து ரொம்ப பரிசுத்தமானது. அதுக்கப்புறம் இது பாவ நிவாரண பலின்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுக்குமே ஒரே பிரமாணம் தான். நான் வந்து 2 பிரமாணத்தை நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா, குற்ற நிவாரண பலினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு பாவத்தை வந்து செய்கிறான். அப்போ அந்த பாவம் வந்து இது வந்து ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்ச உடனே அவன் வந்து எப்படின்னா பழுது இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து குற்ற நிவாரண பலியாக செலுத்தி, நான் வந்து ஏசப்பாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், இப்போ அந்த பாவத்துக்கான மன்னிப்பாக நான் அந்த பலியை வந்து நான் வந்து செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பண்ணுறது தான் குற்ற நிவாரண பலி. அப்புறம் இப்போ பாவ நிவாரண பலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட் வந்து ஆசாரியன் தான் இந்த பாவ நிவாரண பலி செலுத்துவான். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்னோட பாவத்துக்காக ஒரு காளையை வந்து பலியிடுவான். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்கும். ஓகேவா? 2ல் ஒன்று வந்து எப்படின்னா 2 சீட்டு போடுவாங்க. ஒன்று கத்தருக்குன்னு விழும். அதை வந்து எப்படின்னா ஜனங்களோட எல்லா பாவத்துக்கு நிமித்தமாகும் அதை வந்து பலி செலுத்திடுவாங்க. ஒரு ஆடு இருக்கும். அந்த ஆடுக்கு வந்து பேர் வந்து என்ன அப்படின்னா போக்காடாக விடப்படுகிற ஒரு ஆடு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். என்னன்னா, இந்த ஆட்டு மேலே ஆசாரியன் வந்து தன்னோட 2 கையையும் வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ அது என்னது குற்ற நிவாரண பலினா ஒருத்தனோட பாவத்துக்கு அவன் இண்டிவிஜுவலாக செலுத்துறது. இங்கே வந்து எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க பாவங்கள், அவங்களோட அக்கிரமங்கள், அவங்களுடைய மீறுதல்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து எப்படின்னா ஆசாரியன் அந்த ஆடு மேலே 2 கையை வச்சு அது எல்லாத்தையுமே அந்த ஆடு மேலே சுமத்திட்டு அந்த ஆடை வந்து போக்காட விட்டுருவாங்க. அதாவது அது வந்து வனாந்தரத்தில் போயிடும். ஓகேவா? இந்த 2 தான் எப்படின்னா பலி. எப்படின்னா குற்ற நிவாரண பலி ஒன்று, பாவ நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி வந்து ரொம்ப பரிசுத்தமானது. ஆனால் இந்த குற்ற நிவாரண பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் பிரமாணம் வந்து ஒன்று தான். ஓகேவா? இதை தான் வந்து ஏசப்பா வந்து தன்னை வந்து குற்ற நிவாரண பலியை ஒப்புவிக்கிறதுக்கு வந்து ரீசன். ஓகேவா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா மேலே பிதா வந்து எப்படி ஒரு பிரதான ஆசாரியராக இருந்து அவர் மேலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, அப்போ இருந்த புறஜாதிகளுக்கு, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஜாதிகளுக்கு, அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்காக எல்லாத்துக்காகவும் அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாவ நிவாரண பலி அந்த ஆட்டு மேலே எப்படி அந்த பாவத்தை எல்லாத்தையுமே சுமத்துனாங்க, அந்த மாதிரி இப்போ ஏசப்பா மேலே எல்லா இதையுமே சுமத்துறாங்க. சுமத்திட்டு சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி ஆடை வந்து எப்படி பலியிடுறாங்க, அந்த மாதிரி இப்போ ஏசப்பா வந்து பலியிடுறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்காக பலியிடுறாங்க. இப்போ ஏசப்பா நம்மளுக்காக அந்த ஜனங்களுக்காக எல்லா ஆடுகளுக்காகவும் ஏசப்பா எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ தொங்கிட்டு இருக்கும்போது ஏசப்பாவுக்கு வந்து அந்த நாள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் தொங்கின நாளுக்கு முந்தின நாளாக இருக்கட்டும், எல்லா டைமே ஏசப்பா வந்து பிதாவோட ஒரு கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போதும் பிதாவுடைய சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏசப்பா இப்போ ஞானஸ்நானம் பெற்றுட்டு வெளியே வருவாங்க, இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா வந்து மலையில் மறுரூபமாவாங்க, அப்போ ஒரு பிதாவுடைய சத்தம் வரும். அப்புறம் முந்தின நாள் ஏசப்பா வந்து கெத்சமனே தோட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு தேவதூதன் வந்து அவர் வந்து தேய்ச்சுவார், பலப்படுத்துவார். ஆனால் இந்த சிலுவையில் அறையப்படுகிற இந்த நாளில் வந்து ஏசப்பாவுக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே இருக்காது. எந்த ஒரு பரலோகத்திலிருந்து எந்த ஒரு பலப்படுத்துதலோ, அவர் வந்து சரீரத்தில் எந்த வேதனை, அவரோட அந்த அடிகள் எல்லாமே அவருக்கு மறக்காது. அந்த அடிகள் பட்டதுக்கான அந்த வலிகள், அந்த காயங்கள், ஏன்னா அவருடைய எலும்புகள் எல்லாமே நொறுக்கப்பட்டு இருக்கும். அவரோட சரீரத்தில் எதுவுமே மீதி இருக்காது. ஆனால் அவருடைய எல்லாமே சரீரம் எல்லாமே அவர் வந்து பாடல தான் இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த 7 வார்த்தை சொல்கிறதுக்கான அவசியமே இல்லை, அப்படி தானே? ஆனால் ஏசப்பா இந்த 7 வார்த்தை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் வந்து இந்த 7 வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் வந்து ஃபஸ்ட்டே பழைய ஏற்பாட்டில் ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையாக நிறைவேற்றணும். ஏசப்பா ஃபஸ்ட்டு 3 வார்த்தையை நிறைவேற்றியாச்சு. இப்போ 4வது வசனம் ஏசப்பா எனக்கு வந்து கொடுத்த ஒரு வசனம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, இந்த வசனம் இப்போ வந்து ஏசப்பா வந்து சொல்லணும். இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து எல்லாரையும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பரலோகத்தில் இருக்கிற அந்த கான்டாக்ட் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. ஏசப்பாவோட ஆண்டவரோட எந்த ஒரு சத்தமும் கேட்கப்படல, எந்த ஒரு பலப்படுத்துதலும் இல்லை. அப்புறம் ஜனங்கள் பார்த்தா அவர் எந்த ஆடுகளுக்காக அவர் வந்து அடிக்கப்பட்டிருக்காரோ அந்த ஆடுகள் வந்து அவர் வந்து நிந்திக்கிறாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களை வந்து எடுத்து அவர் வந்து பரியாசம் பண்ணுறாங்க. ஏசப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ஏசப்பா வந்து சங்கீதம் 22 வந்து நினைவு கூறுறாங்க. இந்த சங்கீதம் 22 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏசப்பா வந்து அவங்களோட பாடுகளில் என்னெல்லாம் பட்டாங்களோ எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த சங்கீதத்தை வந்து நினைவு கூறுறதுக்கு விதமாக தான் இந்த வசனத்தை வந்து ஏசப்பா வந்து சொல்கிறாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். என்னென்னா, இப்போ ஏசப்பா வந்து அவருடைய சரீரத்தில் ஒரு பலனும் இல்லாதப்பவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பலத்தையும் சேர்த்து அந்த 7 வார்த்தைகளையும் ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிக்கிற ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்து என்ன நிலமை வந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளுக்காக கண்டிப்பாக ஏசப்பா வந்து நம்மளுக்காக நிறைவேற்றுவாங்க.
அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ ஏசப்பா வந்து என்னென்னா நம்மளுக்காக எல்லா பாடுகளும் பட்டாச்சு. இப்போ மீதியாக இருக்கிறது என்னது, ஏசப்பா வந்து இன்னும் உயிர் வந்து போகலை. இப்போ உயிர் வந்து இருக்குது. நம்ம அவர் வந்து பலியாக அவர் வந்து மாற்றப்படணும். இப்போது எபிரேயர் 13ன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 13:11 இருக்கும். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இப்போ என்னென்னா, இப்போது பழைய ஏற்பாட்டில் அந்த எந்த மிருகங்கள்லாம் இப்போ நிறைய காளைகளை பலியிடுவாங்க, நிறைய ஆடுகளை பலியிடுவாங்க, புறாக்களை பலியிடுவாங்க. இதில் எந்த அனிமல்ஸோட ரத்தம்லாம் பரிசுத்தமாக இருக்குதோ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த அந்த சரீரத்தை வந்து வெளியே போய் சுட்ட வச்சுருவாங்களாம். அதுக்கு ஒப்பனையாக தான் ஏசப்பாவோட சரீரம் வந்து எப்படின்னா, ஏசப்பா நம்மளுக்காக சிந்தப்படுறாங்க. ஏசப்பாவோட ரத்தம் ரொம்ப பரிசுத்தமானது. அதனால ஏசப்பாவோட பாடுபடுத்தல் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா, கொல்கதாங்கிற ஒரு மலை. அது வந்து எப்படின்னா வெளியில் அவுட்டில் இருக்கிற ஒரு இதுதான். எப்படின்னா புறம்பாக்கப்பட்ட ஒரு நிலத்தில் தான் அது வந்து நடக்குது. இந்த மாதிரி ஏசப்பா வந்து நம்மளுக்காக நிறையா பாவங்களை பட்டிருக்காங்க. இதில் வந்து ஏசப்பா நம்மளுக்காக அடிக்கப்படணுங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. அவர் அடிக்கப்படுறாருன்னா அவர் மேலே வச்சிருக்கிற இந்த ஆடுகளுடைய அன்பு. என்னென்னா, அவங்க வந்து சிதறடிக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏசப்பா நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய இடத்துல ஆடுகள்ங்கிற வேர்டை தான் ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஏசப்பா வந்து பலி எல்லாமே தன்னை வந்து ஒப்புவித்தாச்சு. பலி எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் அந்த ரத்தத்தினால எல்லாருமே எப்படின்னா சுத்திகரிக்கப்படுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி போகலை. ஏசப்பா வந்து எப்படின்னா உயிர் தெழுந்து எல்லாருக்குமே வெளிப்படுவாங்க. அப்போ ஒரு டைம் பேதுருக்கு வெளிப்பட்டு, நீ வந்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஏசப்பா வந்து கேட்பாரு. என்னன்னா, ஏசப்பா வந்து அவருடைய ஆடுகளை வந்து எப்பவுமே தனியாக விட நினைக்கவே இல்லை. இப்போ ஏசப்பா உலகத்தை விட்டு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் யாரோட கையிலையாவது அந்த ஆடுகளை ஒப்புவிக்கணும். இப்போ ஏசப்பா அப்படி தான் பேதுருட்ட ஒப்புவிச்சாங்க. அப்புறம் பவுல், இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டே ஏசப்பா வந்து ஒவ்வொரு தலைமுறையாக தன்னோட ஆடுகளை ஒப்பு கொடுத்து அவர்களை வந்து அவங்களுக்கு தேவையான வசனத்தை கூறி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து இன்னுமே ஏசப்பா வந்து அவங்களோட ஆடுகளை வந்து போஷிச்சுட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் நம்ம மேலே வச்ச அன்பு தான்.